இலங்கை அரசு தங்களுக்கு வேறு பாதுகாப்பான இடத்தை ஒதுக்கி தராததாலேயே மலைப்பகுதியில் தங்கியிருக்க வேண்டியுள்ளது என அங்குள்ள தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். அங்கு சென்றுள்ள எமது மூத்த தொகுப்பாசிரியர் உமாபதியிடம் தங்களது ஆதங்கத்தை அவர்கள் பதிவு செய்தனர். நம்ம இப்போ மத்திய இலங்கையில ஊவா மாகாணத்துல கொஸ்லாந்தை என்கிற எஸ்டேட் பகுதியில தான் இருக்கோம். இதுதான் அந்த எஸ்டேட் பகுதி. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும். அதாவது இந்த எஸ்டேட் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கு குடியிருக்கிறார்கள். அவர்களுடைய பணி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்குள்ள ரப்பர் தோட்டம் மற்றும் தேயிலை தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள்ல பணிபுரிகிறது தான். இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட காலமா, அதாவது பிரிட்டிஷ் காலத்திலே இங்கு தங்கியவர்கள், இங்கு தோட்ட தொழிலாளியாக வேலைக்கு வந்தவர்கள். இங்க உள்ள வீடுகள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 64 வீடுகள் இங்கு புதைந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. அந்த வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு உறுதியான கட்டமைப்போடு கட்டப்பட்ட வீடுகள் இல்ல, எல்லாமே மண் வீடுகளா தான் இருக்கு. சிறிய சிறிய வீடுகளா இருக்கு, ஓடுகள் கிடையாது, ஆஸ்பெஸ்டாஸ் கூரைகள் தான் இங்கு வேயப்பட்டிருக்கிறது. எனவே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த 15 வருடங்கள்ல 2-3 முறை இந்த பகுதியில நிலச்சரிவுகள் ஏற்படுறதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஆனா அதுல எல்லாம் உயிர் சேதம் எதுவுமே இல்ல. மக்கள் வசிக்காத இடங்கள்ல தான் அந்த நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை இந்த கோர விபத்து பாத்தீங்கன்னா, இந்த கோர நிலச்சரிவு பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்பு பகுதியின் மேல் அப்படியே ஒரு 20-30 அடி அளவிற்கு மணல் மூடி இருக்கிறது. எனவே அந்த குடியிருப்புகளில் இருந்த மக்கள் எல்லாம் புதைந்து போயிருக்கிறார்கள். இப்ப 4 நாட்களாக இங்கு தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. இந்த 4வது நாள் நடைபெறும் பணிகள் இதுவரை என்ன நடந்திருக்கிறது என்பது குறித்து இங்கு குடியிருக்கும் ஒருவரிடம் கேட்போம். ஐயா சொல்லுங்க, இப்ப இந்த 4வது நாளா இந்த மீட்பு பணி நடைபெற்றது, எவ்வளவு உடல்கள் எடுத்திருக்காங்க, என்ன நிலை என்ன இங்க? இப்போ 2-3 நாளா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சரிவர ஒன்றுமே எங்களுக்கு முடிவு காண முடியாம இருக்கு. இப்ப நாங்களும் அகதியில போயிட்டு அங்க ஸ்கூல்ல தான் தங்கி இருக்கோம். இது எங்களுக்கு எந்த மாதிரி இன்னும் முடிவு சொல்லாம இருக்காங்க. நாங்க பிள்ளைங்கள அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல தட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்ல அந்த குடியிருப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா முதல்ல 400 பேர் அப்படின்னாங்க, 200 பேர்ன்றாங்க, 300 பேர்ன்றாங்க. எவ்வளவு பேர் தான் அங்க குடியிருந்தாங்க? எவ்வளவு வீடுகள் இந்த மண்ணில் புதைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த வீடு ஒரு 8 லயங்கா அப்படியே போயிருச்சு. 8 லயன் போயிருக்கு. சாமா ஒரு 300 குடும்பம் கிட்ட போயிருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இதுல எவ்வளவு பேர் அந்த குடும்பத்துல இப்ப ஒரு தாய் தந்தை மாட்டிருப்பாங்க, அவங்களோட குழந்தைகள் இருக்கும், குழந்தைகள் மாட்டிருப்பாங்க, தாய் தந்தைகள் இருப்பாங்க. இதெல்லாம் கணக்கு எடுத்துட்டாங்களா? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? இத்தனைக்கு கணக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 7 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் மற்றவங்களும் வேலை செஞ்சு நடந்துட்டு இருக்காங்க. 3 நாள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. இல்ல இந்த மக்கள் என்ன ஊருக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? இவங்க தங்குறதுக்கு, அவர்களுக்கு உணவுக்கான ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கா? தங்குறதுக்கு ஸ்கூல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உணவுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடுலாம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு சரியா இன்னும் எங்களுக்கு அங்கே தங்கி இருந்து எங்களுக்கு அதுல முடிவு காண முடியாம இருக்கோம். சரி, இப்ப இந்த எஸ்டேட் பகுதி ஒரு பாதுகாப்பு இல்லாத பகுதின்னு ஏற்கனவே அரசு அறிவிச்சிருக்கு. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த வீடுகள்லாம் இடிச்சிட்டு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் இங்க தொடர்ந்து தங்குவதற்கான காரணம் என்ன? நாங்க இதுல இருக்கோம்னா இன்னும் இதுக்கு எங்களுக்கு இது செய்றேன் தாரேன்னு தான் சொல்றாங்க. இன்னும் செஞ்சு கொடுத்த பாட்டுங்க. அதனாலதான் நாங்க இதுலயே தான் இருக்கோம். எங்களுக்கு வேற ஒன்றும் இது செஞ்சு தரேன்பாங்க. நாங்க போய் பலாக்காரம் பேசிட்டு பிடிச்சா எங்களுக்கு ஸ்டேட்ல வேலை இல்லைன்னு சொல்லி வழக்கு போடுவாங்க. அதனால நாங்க உடைய தான் இருக்கிறோம். ஒன்றும் செஞ்சு கொடுத்த பாட்டுங்க. நேற்று அதிபர் ராஜபக்சே இங்க வந்திருந்தாரு. அவர் என்ன உறுதி பண்ணிருக்காரு? அவர் சொன்னாரு நாங்க செஞ்சு தாரோம்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னும் 2 நாளைக்கு நீங்க இதுல இருக்கத்தான் வேணும், நாங்க சரியான இது ஒன்று கண்டுட்டு நாங்களுக்கு உங்களுக்கு தீர்வு தாரோம்னு சொல்லியிருக்காரு.